அனைவருக்கும் வணக்கம். வடசென்னை படத்துல ராஜன செந்தில் குணா அப்படியே முதுகுல குத்துற மாதிரி திமுகவான எங்களை விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் வந்து சமூக வலைதளங்கள்ல இருந்து எல்லாத்துலயும் கதறிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராகவும் உள்ள நம்ம சின்னவர் உதயநிதி அவர்களும் இதை வந்து மேடையில சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி வந்து 20 வருஷமா நம்ம தோல்ல தூக்கி சுமந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம முதுகுல குத்திட்டு அவர்கள் வந்து போயிட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு நன்றி கூட சொல்லல, அதுக்குள்ள வந்து ஆப்போசிட் சைட்ல போயிட்டு துண்டை போட்டு அங்க சீட்டு வாங்கி இன்னைக்கு அமைச்சராகவே ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸ் இனி எந்த காலத்திலயும் நாம நம்ப கூடாது, எந்த காலத்திலயும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. இது மட்டும் பேசினா பரவாயில்ல, இத்தனை நாளா பாஜக ஜெயிக்கிறதுக்கு காரணம் நான் வந்து அமித்ஷாவும் மோடி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவங்கெல்லாம் இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய தவறான முடிவுகள் தான் காரணம்னு உதயநிதி பேசியிருக்கிறாரு. இதை நமக்கு பார்க்கும்போது என்ன கேள்வி வருதுன்னா, இதையவே நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சுன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் நீ ஓட்டு போடுவாங்கன்னு நமக்கு புரியல. பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது, காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ தெரியுது. இவர்கள் கூட கூட்டணியில் இருந்தா சனாதனத்துக்கு எதிரான சக்திகள், இவர்களை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா பாஜகவினுடைய பி டீம், இப்போ வரைக்கும் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியவே வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணம்ட்டாங்க பாருங்க. அது ஒரு விதத்துல உண்மைதான், காங்கிரஸ் கட்சி வந்து வீக்கா இருக்கிறது தான் பிஜேபி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான காரணம். அதெல்லாம் வந்து திமுக பேசக்கூடாது, ஏன்னா இத்தனை ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சியை வலுவடை செய்தது நீங்க தான். காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் 10 எம்பிக்களை கொடுத்து, மாநிலங்களவை எம்பியும் கொடுத்து, கூடுதலா 4 சீட்டையும் போன தடவை கொடுத்து, அப்படி நீங்க கூட சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, காங்கிரஸ் கட்சியை வந்து திடீர்னு உங்க கூட கூட்டணியில இல்லைங்கிறதுனால அவர்கள் தான் பிஜேபி ஜெயிக்கிறது காரணம்னு பேசுறதெல்லாம் மக்கள் வேடிக்கையா பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் பேசுறதுனால திமுக தான் பாஜகவுக்கான எதிரி அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கன்னு கனவோட நினைச்சிடாதீங்க. அந்த நம்பிக்கை எப்பவோ போயிருச்சு. ஏன்னா இப்ப இந்த உதயநிதியினுடைய வாதம் இருக்கு இல்லையா, இதற்கு வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு பதில் கொடுத்தாங்க. எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக அதிமுக 2 பேரும் வந்து கூட்டணிக்கு பேசி பாஜக கூட சேர்ந்து, அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க, அப்ப திமுக தலைமை வந்து அந்த அணி கூட கூட்டணி பேசி எப்படியாவது விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் போட்டாங்க. தேர்தல் முடிவுகள் வெளியான மே 4ஆம் தேதி அன்றே. அப்ப இப்படி பிஜேபி கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கக்கூடிய நீங்க வந்து எங்ககிட்ட பேசலாமா, பிஜேபி கூட பேக்டோர் பாலிடிக்ஸ் பண்ற நீங்க இப்படி பேசலாமா, அதாவது பின்வாசல் வழியா போயிட்டு மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுக இதை பேசலாமான்னு சொல்லி திமுக அம்பலப்படுத்திருக்காரு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க 2 பேருமே. அவரு திமுக எக்ஸ்போஸ் பண்றாரு, இவங்க காங்கிரஸ் எக்ஸ்போஸ் பண்றாங்க. இதை கேட்கிற நமக்கு தான் வந்து வேடிக்கையா இருக்கு. இத்தனை நாளா ஒன்னா இருக்கும்போது யாரும் அதை பத்தியும் பேசவே இல்லை. இன்னைக்கு வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்தோடனே பிஜேபியினுடைய பி டீம் நீங்க தான் சொல்லி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. சரி, இதுல திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பயங்கரமான ஷாக்ல இருக்காரு. அவரால் இந்த அரசியல் களத்தை வந்து ஏத்துக்கவே முடியல. ஏன்னா கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்த்தரப்புல உள்ள அணிக்கு ஆதரவு கொடுக்கறதுங்கிறது வேற. அவர் சொல்றாரு பாருங்க, என்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு அணி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பெரும்பான்மை கிடைக்கலன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், அதனால நம்ம ஆட்சி அமைப்பதற்கு நம்ம ஆதரவு கொடுப்போம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துக்கிறோம் தலைவரே அப்படின்னு கேட்டுட்டு தான் போனாங்க. அப்புறம் தான் அந்த இதை அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க, எல்லாரும் ஒரேடியா கூட்டணி வச்சுக்கிட்டு அமைச்சர் பதவியை வாங்கிட்டாங்க அப்படின்னு அவரே வந்து புலம்பி இருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா ஆதரவு மட்டும் இல்ல, அமைச்சர்களிடம் இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல. இதுல என்னன்னா, திமுக வந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் விஜய் அவர்கள் ஆட்சி செய்யட்டும், அப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஆட்சி அப்படியே கவிழ்த்து விசிக ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் வழங்கிய ஆதரவை வந்து அப்படியே விலக்கிட்டு திருப்பி வந்து நாம ஆட்சி அமைச்சிடலாம், இல்ல நமக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதா திமுகவோட பிளானா இருந்துச்சு. அந்த திட்டத்துல விசிகாவும் சரி ஐயுஎம்எலும் சரி மொத்தமா ஸ்டாலினுக்கு ஒரு கும்பிடு போட்டு அப்படியே தாவேகா பக்கம் வந்து தாவிட்டாங்க. இன்றைக்கு வந்து அவர்கள் அங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல தான் திமுகவினர் ஒரு விரக்தியின் உச்சநிலைக்கே போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த கட்டமா திமுகவுக்கு அரசியலே இல்லை. இன்னைக்கு 2029லயும் இல்லை, 2031 இருக்குமான்னு இப்ப வரைக்கும் தெரியல. தாவேகா பல தவறுகளை வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. அந்த அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகளா இருக்கட்டும், திடீர்னு வந்து தாவேகா சார்பாக மருத்துவ அணி மூலமாக நாங்கள் மருத்துவமனைக்கு போய் ஆய்வு பண்றோம்னு சொல்றதா இருக்கட்டும், இப்படி பல பிரச்சனைகள்ல தாவேகா கிட்டத்தட்ட ஆட்சி அமைத்து ஒரு 2 வாரங்கள் கூட ஆகல, அதற்குள்ள இதெல்லாம் நடக்குது. ஆனா இதெல்லாம் திமுகவால ஒரு வாக்கு அரசியலா கேப்சர் பண்ணி அவங்க பக்கம் மக்களை திருப்ப முடியுமான்னு பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது எல்லாமே
திமுக ஆட்சியிலும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகப்படியும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால மக்கள் அந்த பக்கம் திரும்புறது யோசிக்கிறாங்க. ஏன்னா உங்க ஆட்சியில் நீங்க பண்ணலையா, நீங்க என்னெல்லாம் வந்து அநியாயம் பண்ணீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் மக்களுடைய மனநிலை இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷம் டைம் இருக்கு, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல வந்து விசிகாவினுடைய ரோல் முக்கியமான ஒண்ணு. இந்த பக்கம் அணி மாறினதுல காங்கிரஸ் கட்சி வந்து எடுத்த உடனே கடையை காலி பண்ணிட்டாங்க. ஆனா விசிகா வந்து காத்திருந்து கடைசியில அறிவிச்சு முதல்ல 33 அமைச்சர்கள் வந்து பதவியேற்றதுக்கு பிறகு கடைசியாக பதவியேற்ற 2 அமைச்சர்கள்ல தான் 1 விசிகா வாங்கினாங்க. கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ்லேயே வச்சு போவாங்களா மாட்டாங்களாங்கிற கேள்விக்கு மத்தியில் போனாங்க. ஸோ டாக் ஆஃப் த டவுனா திருமாவர்கள் இருந்தார். ஆனால் அது அவருக்கும் வந்து பேக் ஃபயர் தான் ஆயிருக்கு. ஏன்னா தாவேகா வந்து திமுக தலைவர்களை விட அதிகப்படியாக விமர்சித்த நபர் திருமாவர்கள் தான். நீங்கள் வந்து பிஜேபியினுடைய பி டீம்னு சொன்னது, ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைகள்னு சொன்னது, இப்படி எல்லாமே சொல்லிட்டு திருமாவர்களே அங்கே போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இதற்கு விளக்கம் வேற கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நாங்கள் ஸ்டாலின் அவர்களினுடைய அனுமதிக்கு பின்னாடி தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம். அதே சமயத்தில் ஆதரவு கொடுத்ததுக்கு பின்னாடி எங்களுடைய கட்சிக்காரங்க நிர்வாகிகள் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, நீங்க அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நாங்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டோம். அதாவது ஆதரவு கொடுத்தது ஸ்டாலின் கிட்ட அனுமதி வாங்கிட்டு அமைச்சரவையில் பங்கெடுத்தது கட்சிக்காரங்களையும் வலியுறுத்தல் மூலமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெடியா முடிச்சிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட திமுகவினுடைய கதை காலி. அதுதான் நம்ம சொல்ல வர்ற விஷயம் அந்த இடத்துல. அடுத்து வந்து விசிகாவில் நடக்கக்கூடிய குழப்பம். அதாவது பனையூர் பாபு ஏற்கனவே வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தவர். இந்த முறை சீட்டு கொடுக்கப்படவில்லை. அவருடைய செய்யூர் தொகுதி வந்து விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் அங்கே தோத்துட்டார். முழுக்க முழுக்க பனையூர் பாபுவோட சப்போர்ட்டும் இல்லை, திமுகவினருடைய பெரிய அளவில் சப்போர்ட்டும் இல்லை. அங்கே வந்து அவர் தோத்துட்டாரு. இப்போ இவருக்கு கட்சியிலேயே எந்த விதமான பதவியும் கொடுக்கல. அந்த சமயத்தில் சீட்டு கொடுக்காம எஸ் பாலாஜி மற்றும் ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்களும் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கட்சியில் வந்து சில முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து அவர்களை அவர்கள் தக்க வச்சுக்கிட்டாரு. ஆனால் பனையூர் பாபு வந்து எப்போ வெளியேறுவாருன்னே தெரியாமல் சூழல் இருந்ததுனால அவருக்கு பதவியும் கொடுக்கல. இவர் தான் கட்சியில் வந்து அந்த வெளிச்சம் டிவின்னு சொல்லக்கூடிய விசிகாவினுடைய அந்த அஃபீஷியல் ஊடகம் இருக்கு இல்லையா, அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இவர் வந்து விசிகாவில இருந்து ஒரு பெரிய படையவே திரட்டிக்கிட்டு கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறாரு. அப்போ அந்த வெளிச்சம் டிவி இப்போ அடுத்து வந்து யார் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. ஸோ இந்த கமோஷனும் விசிகாக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததா தமிழ்நாடு முழுக்க நிலவக்கூடிய அந்த மின்வெட்டு பிரச்சனை, தாவேகா அரசு மீது அதற்குள்ள இவ்வளவு பெரிய அதிருப்தி வந்து மக்கள் மத்தியில் ஏற்படும் அப்படிங்கிறது அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் மக்கள் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து கரண்ட் இல்லை, நாங்கள் எப்படி வந்து வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு இபி ஆஃபீஸ்க்கு போன வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அந்த அளவிற்கு மக்கள் வந்து ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது மக்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ன்றது வேற. இப்போ வந்து தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வந்து மிகவும் பின்தங்கி போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுடைய கடன் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, கடன் சுமை அதிகமாகுது, இப்படிலாம் நம்ம டேட்டாவாக வந்து பேசினாலும் இதெல்லாம் வந்து மக்கள் நேரடியாக அஃபெக்ட் பண்ணாது. கடனை வந்து தமிழ்நாடு அரசு கட்ட போகுது, எங்களுக்கு என்ன, எங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணம் வந்து நேரடியாக போகல இல்லையா. விலைவாசி அதிகரிக்கும், அது மூலமாக வந்து மக்கள் கஷ்டப்படுவாங்க, ஆனால் அதெல்லாம் மக்களை நேரடியாக வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இந்த கரண்ட் இல்லாமல் இருக்கிறது, இந்த பால் விலை உயர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அன்றாட தேவைகளுக்கு அவர்கள் டெய்லியுமே வந்து வாங்கக்கூடிய பொருளாக இருக்கும், டெய்லியும் பயன்பாட்டுக்குள்ள ஒரு பொருளாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அதிகமாகும் போது மக்கள் இது மாதிரி வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேருந்தில் வந்து டிக்கெட் கட்டணம் உயர்த்தினாங்க அப்படின்னாலும் இதே மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்கும். பல சமயங்கள் நடந்துருக்கு தமிழ்நாட்டிலே. திடீர்னு வந்து பேருந்தினுடைய கட்டணத்தை வந்து அதிகப்படியாக உயர்த்திடுவாங்க. அப்போ அது நேரடியாக பல பேரை பாதிக்கும். ஸோ அதே மாதிரி தான் பேருந்து கட்டணம் இல்லைன்னு சொன்னால் அது நேரடியாக மக்களுக்கு வந்து பலனும் அளிக்கும். இந்த மாதிரி தான் மக்களினுடைய மனநிலை வந்து இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல கரண்ட் இல்லை அப்படிங்கும்போது அது இரவு நேரங்களில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் கரண்ட்டை கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்கவே முடியல. சென்னையில் தான் தாவேகாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆதரவு வட்டம். சென்னைக்கு உட்பட்ட 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் தாவேகாவுக்கு தமிழக மக்கள் கொடுத்தாங்க. ஸோ அந்த தொகுதிகளில் விஜயினுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மின்வெட்டு வந்து இரவில் ஏற்படுது. இதை பலருமே வந்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுறாங்க. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த பல பத்திரிகையாளர்கள் கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கரண்ட்டு கட்டாவது பெரிய பிரச்சனையாக இருக்குன்றதை பதிவிடுறாங்க. அவங்கவுங்க சோஷியல் மீடியாவில் எடுத்து வீடியோவை போட அது ஒரு பெரிய இஷ்யூவே மாறிட்டு இருக்கு. ஆனால் மின்சாரத்துறை அமைச்சர் சி.டி. ரன்மர்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது தமிழ்நாடு முழுக்கெல்லாம் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாகலாம் இல்லை, ஒரு சில இடங்கள்ல தான் பவர் கட் இல்லாமல் இருக்கு. குறிப்பாக வந்து மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் தான் மின்வெட்டு இல்லை. மற்ற பகுதி எல்லாத்துலேயுமே மின்வெட்டு தான். சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும், டெல்டா மாவட்டங்கள்லேருந்து கொங்கு மண்டலம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மின்வெட்டு இருக்கு. குறிப்பாக ஈரோடு, சேலம் போன்ற பகுதிகளெல்லாம் பல மணி நேரங்கள் வந்து மின்வெட்டு ஏற்படுது. ஈரோட்டில் இத்தனைக்குமே வந்து ஸ்பின்னிங்கில் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த இடத்துலையுமே வந்து பல மணி நேரம் மின்வெட்டு ஏற்படும் போது தொழில்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படையுது. திருப்பூர் போன்ற பகுதிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள் கணக்கில் வந்து மின்வெட்டு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள். அப்போ அதுவுமே வந்து அவங்களோட தொழிலே வந்து பெரிய அளவில் பாதிக்கும். அங்கெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் கரண்ட் போனால் கூட
அந்த மிஷின் நின்றுச்சு அப்படின்னா அதில் லாஸ் ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து சிறு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி, பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் சரி, பெரிய அளவில் லாஸ் ஏற்படுத்தும். அங்கே வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் அது வந்து சம்பளத்தில் தான் அடி வாங்கும். ஸோ இப்பெல்லாம் அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் நிலவிட்டு இருக்கு. இப்போ கன்னியாகுமரி போன்ற பகுதிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து இப்போ மிதமான வகையில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ அதிகப்படியாக மக்கள் யாருமே வந்து ஃபேன் போட மாட்டாங்க, மின்சார பயன்பாடு கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையுமே வந்து ஒரு நாளைக்கு பல முறை வந்து சில நிமிடங்கள் வரைக்கும் மின்வெட்டு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது கரண்ட் வருது போகுதுங்கிற மாதிரி சூழல் இருக்கு. அதே மாதிரி டெல்டா பகுதியான தஞ்சை, நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலையும் மின்வெட்டு இருக்கு. திருச்சியிலலாம் பல மணி நேரங்கள் வந்து மின்சார தடை வந்து இரவுலாம் ஏற்படுது. திருச்செந்தூர், கோவில்பட்டி, விருதுநகர் போன்ற பகுதிகளிலையும் அதிகமாக மின்வெட்டு ஏற்படுது. ராமநாதபுரம் மாவட்டத்திலலாம் பல மணி நேரங்கள் வந்து மின்தடை ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே கடைசி ஒரு வார காலத்தில் மட்டும் நடந்த விஷயம். ஏதோ ஒரு பகுதியில் மட்டும், சென்னையில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் ஏற்பட்ட மின்வெட்டு இது கிடையாது. தமிழ்நாடே வந்து ஒரு பவர் கிரைசிஸ் வந்து சந்திச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மின்வெட்டு ரொம்ப அதிகமாக ஏற்படுது. மக்கள் நேரடியாக வந்து பாதிப்படைகிறாங்க. பல பேர் வந்து தாவேக்கு அரசுக்கே வந்து கேள்வி எழுப்புறாங்க. ஸோ உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், எதுக்காக இந்த அளவுக்கு வந்து கரண்ட் கட் ஆகுது, உங்களை நம்பி வாக்கு செலுத்தி தப்பா போச்சுன்ற அளவுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஆட்சி மாறி போச்சு, ஆனா தளபதி வந்துட்டாரு. அவரு வந்ததுக்கு என்ன என்ன நடக்குது? இப்படி கரண்ட் டெய்லி இப்படி பண்ணுவாங்களா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கையில? கரண்ட கொடுக்கறது எல்லாமே பண்றாங்க. எல்லாமே பண்றீங்க, என்ன பண்றீங்க? ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு 16,000 மெகாவாட் வந்து மின் பயன்பாடு இருக்கு இயல்பா. அது இந்த மாதிரி கோடை காலங்கள் வரும்போது 22,000 மெகாவாட்டுகளுக்கு அதிகமாக மின்சாரம் பயன்படுத்தப்படும். ஸோ கிட்டத்தட்ட ரேஞ்ச் வந்து ஒரு 1/3 பங்கு வந்து அதிகரிக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்படி அதிகரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முன்னேற்பாடுகள் வந்து செஞ்சாங்களா, இல்லை சரியான முறையில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த பழுது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணாங்களா, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சரியா செய்ய வரல, இவர்கள் சரியா செய்யலை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இவர்கள் வந்து இது திமுக செய்த சதி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே என்ன சொல்றாருன்னா, சில கருப்பு ஆடுகள் வந்து இபியில் வந்து இருக்கிறாங்க, அவர்களே அது காரணம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கருப்பு ஆடுகள் எல்லாம் களை எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, துரிதமா செயல்பட்டு மக்களுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஸோ கருப்பாடுகள் இருக்காங்கன்னா அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு, அதை நீங்க தான் சரி பண்ணி ஆகணும். இந்த இடத்துல திமுகவை நீங்க குறை சொல்லி அவர்கள் பக்கம் திருப்பி விட்டு தப்பிக்க முடியவே முடியாது. ஸோ கரூர் பிரச்சனையில் அப்போ வந்து மக்கள் உங்களை ஒரு பரிதாபமாக பார்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான பார்வையெல்லாம் கண்டிப்பாக ஆளுந்தரப்பு வந்ததுக்கு அப்புறம் உங்க மேலே இருக்காது. ஸோ இபியில் வந்து கருப்பாடுகள் பூந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவர்கள் பக்கம் வந்து குற்றச்சாட்டை திருப்பி விடாம அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை சரி பண்றது தான் ஒரு நல்ல அரசுக்கான அடையாளம். அதனால சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் துண்டிப்பு ஏற்படவே இல்லை, அதெல்லாம் பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாம சொல்யூஷனை நோக்கி போகணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி.